பொதுவா ஆணுறுப்பு வீங்குவது ரொம்ப ரேர். விரை வீங்கும். பட்ட உடனே விரை வீக்கம் வரும். நீங்க உடனடியாக மருத்துவர் அணுகி மருந்துகள் எடுத்துக்கொண்டு அந்த விரை வீக்கத்த குறைச்சுக்கணும். நீங்க ஆரம்பத்தில குறைக்கல, விரை வீக்கத்த நீண்ட நாள் விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் அது குறையாது. அறுவை சிகிச்சைகள் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ரேரா ஆணுறுப்பு வீக்கத்தோட நெறைய பேர் வராங்க. நல்ல பெருசா வீங்கியிருக்கும். ஏதாவது அலர்ஜி, இல்ல ரொம்ப ரஃப்பா சுய இன்பம் பண்றது. பலமுறை 5, 6 முறை, 7, 8 முறை ரொம்ப ரஃப்பா சுய இன்பம் பண்ணாங்கன்னா, ஆணுறுப்பினுடைய முன்தோல் நல்லா வீங்கி போயிடும். அல்லது இறுக்கமான ரப்பர் பேண்டு அல்லது இறுக்கமான ஏதாவது வளையத்த பின்னால மாட்டிட்டாலும் முன்பக்கம் வீங்கிரும். ஏன்னா ரத்த ஓட்டம் சரியா இல்லாம முன்பக்கம் வீங்கும். ஆணுறுப்பு வீக்கம் என்பது ஒரு எமர்ஜென்சி. நீங்க டாக்டர உடனடியா பார்க்கணும். அது என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணணும். ஆணுறுப்ப மேல் பக்கமா வச்சு நீங்க அண்டர்வேர் போடுறது, அந்த மாரியெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீக்கம் குறையும். விரை வீக்கம் என்பது கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு செயல். அதுவும் கிரிக்கெட் பால் அடிபட்டு வீங்கிச்சுன்னா உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீண்ட நாள் கழிச்சு எடுக்க போனீங்கன்னா ஆகாது. ஆனா தவறாக என்னன்னா விரைவீக்கம் பல காரணங்களால வரும். கொசுக்கடினால வர்றது, டிபி போன்ற நோய்களாலையும் வரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு விரைவீக்கம் வரும். பின்னால கிரிக்கெட்ட அடிபட்டத ஞாபகப்படுத்திக்கிட்டு அதனால தான் இது வந்திருக்கும்னு நாம தொடர்புபடுத்திக்குவோம். அப்படி இருந்தா அது தவறு. எப்படி இருந்தாலும் விரைவீக்கம் வந்த உடனே மருத்துவர் அணுகுங்க. ஆணுறுப்பு முன்தோல் வீங்குது, மேலெல்லாம் மொத்தமா வீங்குதுன்னா அது எமர்ஜென்சி. கண்டிப்பாக உடனடியாக பாலியல் மருத்துவர அணுகணும்.